கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அதில் தான் நம்ம பெத்லகேம் ஊரில் போயிட்டு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வாங்க போய் எடுக்கலாம். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்கலாம்? அங்கே பாருங்க, மேரி ஏதோ சின்சியராக வேலை செஞ்சிட்ருக்காங்க. சரி வாங்க அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம். மேரி மேரி சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறீங்களா ஏசப்பா பற்றியும் கிறிஸ்மஸ் பற்றியும்? ஏசப்பாவா? அவரை தான் என்னோட பிள்ளை. உங்களுக்கு தெரியுமா? அவரை பெற்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க. அவன் தான் என் செல்ல பிள்ளை, அவன் தான் என்னோட சமத்து பிள்ளை. அவரோட பிறந்தநாளை தான் நீங்கள்லாம் கிறிஸ்மஸாக கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி பார்த்தீங்களா, ஏசப்பாவை சுமந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பார்க்கலாம்? அங்கே பாருங்களேன், ஜோசப் ஏதோ பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்காரு. நான் நினைக்கிறேன் கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணிகிட்ருக்காருன்ட்டு. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஜோசப் ஜோசப் ஹாய், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்கள் சொல்கிறீங்களா ஏசப்பா பற்றியும் கிறிஸ்மஸ் பற்றியும்? ஓ, ஏசப்பாவா? அவர் தான் என்னுடைய பிள்ளை. அவரை வளர்க்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுவும் இந்த ஏரோது ராஜாவுக்கு தெரியாமல் ஒளிச்சு வளர்க்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுவே பெரிய சேலஞ்சாகவே இருந்தது. என் பிள்ளை பிறந்தால இந்த உலகம் முழுதும் கிறிஸ்மஸாக கொண்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜோசப் பார்த்தீங்களா, ஏசப்பாவை இந்த ஏரோது ராஜா கிட்டேருந்து ஒழிச்சு வளர்த்துருக்காரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. ஜோசப் ரொம்ப பாவம்ல. சூப்பர் சூப்பர். எல்லாம் கை தட்டிடலாமா அவருக்காக? நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பார்க்கலாம்? நான் வேற இன்டர்வியூ எடுத்து ரொம்ப டயர்டாயிட்டேன். சரி வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பார்க்கலான்னு பார்க்கலாம். மெய்ப்பர்களே நில்லுங்க. எங்கே போகிறீங்க நீங்கள் எல்லாரும்? இந்த கிஃப்டெல்லாம் எனக்கு தான் வச்சுருக்கீங்களா என்ன? கொடுங்க. இல்லை, இந்த கிஃப்டெல்லாம் ஏசப்பாக்கு. ஓ அப்படியா? நீங்கள் சொல்கிறீங்களா ஏசப்பா பற்றியும் கிறிஸ்மஸ் பற்றியும்? நாங்களா எங்ககிட்ட வந்து ஒரு தேவதூதர் சொன்னாங்க, யூத குழந்தை ஒன்று பிறந்திருக்குன்னு. அது எங்கே தான் பிறந்திருக்குன்னு பார்க்கலான்னு வந்தால் அந்த குழந்தை மாட்டுத்தோட்டத்தில் பிறந்திருக்கு. ஆனால் இந்த குழந்தைய பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் மனசுக்கு 1000 கிஃப்ட்டு கிடைச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆட்டுக்குட்டி சார் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏசுபாபா வந்தது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. ஆட்டுக்குட்டி பார்த்தீங்களா, சூப்பராக கத்துது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கழுத சார், நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏசப்பா மரியாதை வைத்திருக்க சொல்லி யார் தெரியுமா சுமந்தா? நான் தான் சுமந்தேன். அவர் கூட நான் ஜாலியாக விளையாட போகிறேன். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தான். ஹாப்பி பர்த்டே ஜீசஸ். இந்த கழுதை பார்த்தீங்களா, ஏசப்பாவை சுமந்துருக்கு. அப்போ இந்த கழுதை எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். நம்மளுக்கெல்லாம் அந்த சான்ஸ் கிடைக்குமா? கிடைச்சா எப்படி இருக்கோ? சூப்பர் சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் யாரை பார்க்கலாம்? அட என்ன இது, ஒரு நல்ல ஸ்மெல் வர மாரி இருக்கு. அங்கே பாருங்க, சாஸ்திரிகள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. சரி வாங்க அவங்க கிட்ட போய் கேட்கலாம். சாஸ்திரிகளே, நீங்க என்ன சொல்ல போறீங்க? அந்த நட்சத்திரத்தை பார்த்து கணிச்சிட்டு நாங்கள் ஏசப்பாக்கு பர்த் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணோம். ஓ அப்படியா? ஆனால் இங்கே வந்து பார்த்தா அவர் அரண்மனையிலே காணோம். பார்த்தா குடியில் இருக்கார். இந்த மனுஷங்களாம் எப்படி இருக்காங்க பாருங்களேன். ஒரு ராஜ குழந்தைக்கு தங்க இடம் கூட கொடுக்காம மாட்டு தொழுவத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு நாங்கள் விலை மதிப்பான கிஃப்டெல்லாம் கொண்டு வந்தோம். ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். நெக்ஸ்ட்டு ஒரு பயங்கரமான டேஞ்சரான ஆள் வர போகிறாரு. அவரை பார்த்தா எனக்கே ஹார்ட்டெல்லாம் டப்புன்னு ஆகும். என்ன பண்ண போகிறனோ, அவர்கிட்ட நிற்கிறதுக்கே எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. சரி வாங்க போய் பார்க்கலாம். வாங்க ஏரோது ராஜா சார், ஹாப்பி கிறிஸ்மஸ். என்னடா இது, ஸ்டார்டிங்லே கையை தட்டி விட்டாரு. இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாரோன்னு தெரியலையே. ஏரோது ராஜா சார், கையில் கத்திலாம் வச்சுருக்கீங்க, பயமாக இருக்கு எனக்கு. என்ன கையில் கத்தி, காய் வெட்ட போகிறீங்களா பழம் வெட்ட போகிறீங்களா? நான் பழத்தை கட் பண்ணவ கத்தி வச்சுருக்கேன். ஏதோ அங்கே ஊர் குழந்தை
பிறந்திருக்காமே அதை போட்டு தள்ள தான் நான் வந்திருக்கேன். ஐயோ இவரை விட்டா என்னையே போட்டு தள்ளிடுவார் போலயே. நம்ம எஸ்கேப் ஆகிறது தான் எனக்கு நல்லது. எஸ்கேப். இந்த இன்டர்வியூ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வருஷம் நம்ம இதே இடத்துல இதே நாளில் மீட் பண்ணலாம். நான் உங்கள் நட்சத்திரா டெல்ஃபினா. பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஐஎஃப்ஜி மீடியாவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். பாய். ஹாப்பி கிறிஸ்மஸ்.